சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார் ட்ரம்ப். மிகப்பெரிய விலையை நான் கொடுக்க வேண்டி இருக்கும் என்று மோடி உணர்த்தி இருப்பது எதை? ஷேக் ஹசீனாவுக்கு நேர்ந்த கதி தனக்கும் நேரலாம் என்கிறாரா அல்லது தன் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்கிறாரா? சரியாக தெரியவில்லை. व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. இந்தியாவும் பிரேசிலும் ட்ரம்பால் சம அளவு பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே இரண்டு நாடுகளும் நெருங்கி வந்துள்ளன. இதுவும் ட்ரம்ப் எரிச்சலுக்கு காரணமாகும். அமெரிக்காவுக்கு இந்தியா முக்கியமில்லை என்றால் நமக்கும் அமெரிக்கா முக்கியமில்லை. சீனாவும் இந்தியாவும் நெருங்கி வருவது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அடுத்த அதிரடியை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை இல்லை என்று அறிவித்திருக்கிறார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அப்போது ஒரு செய்தியாளர் 50% வரி விதிப்புக்கு பிறகு இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா என்று கேட்டார். அதற்கு சிக்கல்கள் தீர்க்கப்படும் வரை இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை என்று தெரிவித்தார் ட்ரம்ப். President, just to follow up on the India tariffs, do you expect increased trade negotiations, since you've announced the 50% tariff? No, not until we get it resolved. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக உடன்பாட்டுக்கான பேச்சுவார்த்தை கடந்த 6 மாத காலமாக நடந்து வந்த நிலையில் இவ்வாறு அறிவித்திருக்கிறார். இப்படி ஒரு முடிவை ட்ரம்ப் எடுக்க 2 காரணங்கள் உள்ளன. முதல் காரணம், நேற்று முன்தினம் தனது உரை மூலம் மோடி கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட். டெல்லியில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெற்ற சுவாமிநாதன் பிறந்த நாள் நூற்றாண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மோடி அமெரிக்காவுக்கு ஒரு பஞ்ச் கொடுத்தார். மோடி அப்படி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை தந்து வருகிறது. விவசாயிகள், மீனவர்கள், கால்நடை வளர்ப்போரின் நலன்களில் மத்திய அரசு சமரசம் செய்து கொள்ளாது. அவர்களது நலனை ஒருபோதும் விட்டு தராது. भारत अपने किसानों के, पशुपालकों के और मछुआरे भाई बहनों के हितों के साथ कभी भी समझौता नहीं करेगा. மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவில் அனுமதி கிடையாது. எந்த விலை கொடுத்தாவது இந்திய விவசாயிகளை நான் காப்பேன். தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆனால் அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று பேசினார் மோடி. और मैं जानता हूं व्यक्तिगत रूप से मुझे बहुत बड़ी कीमत चुकानी पड़ेगी, लेकिन मैं इसके लिए तैयार हूं. मेरे देश के किसानों के लिए, मेरे देश के मछुआरों के लिए, मेरे देश के पशुपालकों के लिए आज भारत तैयार है. ட்ரம்ப் நினைத்தபடியெல்லாம் வர்த்தக உடன்பாட்டுக்கு வளைந்து கொடுக்க முடியாது என்பதை மோடி மிக தெளிவாக உணர்த்தினார். இதனை ட்ரம்ப் நிச்சயம் விரும்ப மாட்டார். இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த 6 மாதங்களாக பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. அமெரிக்காவிலிருந்து பால், பாலாடை கட்டி, நெய் ஆகியவற்றை இந்தியாவில் இறக்குமதி செய்து இந்திய சந்தையை பிடிக்க அமெரிக்கா விரும்புகிறது. அது இந்திய விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்பதால் அமெரிக்க பால் பொருள் இறக்குமதிக்கு அனுமதி வழங்க மத்திய அரசு மறுத்துவிட்டது. அதே போல அமெரிக்காவிலிருந்து கோதுமை, சோயாபீன், சோளம், ஆப்பிள், திராட்சை, கொட்டை வகைகளை இந்தியாவில் விற்பனை செய்யவும் அந்த நாடு அனுமதி கோரி வருகிறது. அதோடு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விளைபொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்யவும் அமெரிக்கா விரும்புகிறது. ஆனால் அமெரிக்க விருப்பத்தை மோடி ஏற்கவில்லை. இதனால் எரிச்சல் அடைந்த ட்ரம்ப் பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டார். இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும். தனது உரையில் மிகப்பெரிய விலையை நான் கொடுக்க வேண்டி இருக்கும் என்று மோடி உணர்த்தி இருப்பது எதை? ஷேக் ஹசீனாவுக்கு நேர்ந்த கதி தனக்கும் நேரலாம் என்கிறாரா
அல்லது தன் உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்கிறாரா? சரியாக தெரியவில்லை. இரண்டாவது காரணம், நேற்று முன்தினம் தொலைபேசி மூலம் 1 மணி நேரத்துக்கு மேலாக மோடியுடன் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா ஆலோசனை நடத்தியது. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்ததை போலவே பிரேசில் பொருட்களுக்கும் 50% வரியை விதித்திருக்கிறார் ட்ரம்ப். பிரேசில் நாட்டு நீதிபதி சரியில்லை என்று கூறி 50% வரி விதித்தார். இதை தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய பிரேசில் அதிபர், பிரேசிலின் வர்த்தக நலன்களை பாதுகாக்க உலக வர்த்தக அமைப்பு உட்பட அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம் என்றார். அப்போது ஒரு செய்தியாளர், ட்ரம்புடன் பேசுவீர்களா என்று கேட்க, ட்ரம்புடன் பேசப் போவதில்லை, அவருக்கு பதில் இந்திய பிரதமர் மோடியுடன் பேசுவேன் என்று கூறியிருந்தார். Vocês pensam, eu não vou ligar para o Trump para comercial não, porque ele não quer falar. Mas pode ficar certo, Marina. Eu vou ligar para o Trump para convidá-lo para vir para a COP, porque eu quero saber o que ele pensa da questão climática. Vou ter a gentileza de ligar. Vou ligar para ele, vou ligar para o Xi Jinping, vou ligar para o primeiro-ministro Modi, vou ligar. அதன்படி நேற்று முன்தினம் மோடியுடன் பேசினார். இந்தியாவும் பிரேசிலும் ட்ரம்பால் சம அளவு பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே 2 நாடுகளும் நெருங்கி வந்துள்ளன. இதுவும் ட்ரம்ப் எரிச்சலுக்கு காரணமாகும். இதற்கிடையே அமெரிக்காவை சமாளிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சசி தரூர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். இந்தியா மீது ட்ரம்ப் 50% வரி விதித்திருக்கும் நிலையில் நாமும் பதிலடியாக அவர்களின் பொருட்களுக்கு 50% வரியை விதிக்க வேண்டும். और अगर 50% असलियत में हुआ तो मेरे ख्याल में हम भी 50-50 उन पे लगाना चाहिए उसी वक्त. அமெரிக்காவுக்கு இந்தியா முக்கியமில்லை என்றால் நமக்கும் அமெரிக்கா முக்கியமில்லை. भारत उनके लिए अगर महत्वपूर्ण नहीं है तो वो हमारे लिए क्यों महत्वपूर्ण होगा? இந்திய பொருட்களுக்கு ட்ரம்ப் 50% வரியை அறிவித்திருக்கும் நிலையில் இந்தியாவில் இறக்குமதியாகும் அமெரிக்க பொருட்களுக்கு சராசரியாக 17% வரி மட்டுமே விதிக்கப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். அமெரிக்காவுடனான நமது வர்த்தக உறவு $90 பில்லியன் உள்ளது. இந்த நிலையில் ட்ரம்ப் 50% வரியை விதித்துள்ளது அமெரிக்காவுக்கான நமது வர்த்தகத்தில் பெரும் தாக்கத்தை உருவாக்கும். அமெரிக்காவின் குறைந்தபட்ச வரி விதிப்பால் பலனடைந்திருக்கும் நம்முடைய போட்டியாளர்களான வியட்நாம், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், வங்கதேசம், சீனா ஆகிய நாடுகள் தங்களது பொருட்களை அமெரிக்க சந்தையில் குறைந்த விலையில் விற்பனை செய்யும். அப்போது நமது பொருட்களை வாங்க அமெரிக்க நுகர்வோர்கள் பெருமளவு யோசிப்பார்கள். இதனால் இந்திய பொருட்களின் விற்பனை தானாகவே குறைந்துவிடும். जैसे कि वियतनाम, इंडोनेशिया, पाकिस्तान, बांग्लादेश भी, चाइना भी हमसे अगर कम है तो आप सोच लीजिए कि नेचुरली उनके चीजों अगर कम महंगे हैं तो भारत की चीज बिक नहीं जाएगी अमेरिकन मार्केट में. இதை மாற்ற நாமும் பதிலுக்கு வரி விதிக்க வேண்டும் என்றார் சசி தரூர். இந்தியா மீது ட்ரம்ப் இவ்வளவு கோபப்பட என்ன காரணம்? 4 காரணங்களை நிபுணர்கள் முன்வைக்கின்றனர். ஒன்று, இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு நானே காரணம் என்று ட்ரம்ப் கூறிய போது இந்தியா அதை மறுத்தது. பாகிஸ்தான் கெஞ்சியதால் தான் போரை தற்காலிகமாக நிறுத்தினோம் என்றார் மோடி. 2, சிறப்பாக வளர்ந்து வரும் பிரிக்ஸ் அமைப்பு ட்ரம்பின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ரஷ்யா, சீனா, இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா மற்றும் ஈரான், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, எகிப்து மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் உள்ளன. பொது பரிவர்த்தனை ஊடகமாக டாலர் பெருமளவு பயன்படுத்தப்படுவதை குறைக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் அமைப்பு வலியுறுத்துகிறது. அதற்கேற்றபடி ரஷ்யாவிடமிருந்து ரஷ்ய கரன்சியை கொடுத்துத்தான் சீனா எண்ணெய் வாங்கி வருகிறது. உலக பொருளாதாரத்தின் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த காரணமாக இருப்பது டாலர் தான். டாலரை அசைத்து பார்க்கும் எந்த முயற்சியையும் ட்ரம்ப் சகித்துக் கொள்ள மாட்டார். அதனால்தான் பொது பரிவர்த்தனைக்கு பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் சொந்த கரன்சியை பயன்படுத்த முயன்றால் அமெரிக்காவுடனான வர்த்தகத்தை முடித்துக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரித்தார். பிரிக்ஸ் நாடுகள் மீது 100% வரியை விதிக்கப் போவதாகவும் அவர் மிரட்டி வருகிறார். 3, அமெரிக்க நலனுக்கு ஏற்றபடி இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடியாமல் போனது. 140 கோடி மக்களை கொண்ட இந்தியா என்னும் பெரும் சந்தையை
அடையும் கனவு நனவாகாமல் போனது. 4, சீனாவும் இந்தியாவும் நெருங்கி வருவது ட்ரம்புக்கு பிடிக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் ஏற்பட்ட இந்திய சீன ராணுவ மோதலுக்கு பிறகு பிரதமர் மோடி முதன்முறையாக சீனா செல்ல இருக்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் அதாவது SCOவின் உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். அதற்காக ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய நாட்களில் சீனாவில் விஜயம் மேற்கொள்ளுகிறார் மோடி. கடந்த ஆண்டு அக்டோபரில் ரஷ்யாவின் கசானில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடியும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் சந்தித்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோடியின் சீன விஜயத்துக்கு பிறகு பெய்ஜிங்குக்கும் டெல்லிக்கும் இடையே நேரடி விமான சேவை தொடங்க உள்ளது. இவை எதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை. எனவேதான் தினந்தோறும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறார் ட்ரம்ப். இந்தியா என்பது உலகின் மிக பெரும் சந்தை. இந்த சந்தையை கைப்பற்ற அமெரிக்கா உள்பட பல நாடுகள் போட்டி போடுகின்றன. இந்த சந்தையை உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் சரியாக பயன்படுத்தினாலே போதும். அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்நாட்டு உற்பத்தியும் உள்நாட்டு நுகர்வும் ஒன்றுக்கொன்று பொருத்தமான விதத்தில் அதிகரித்தாலே போதும், நாம் சமாளித்து விடலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.